நவனி சார், இப்போது காஷ்மீரில் இப்போ நிலைமை எப்படி இருக்குது? இந்த 370 ஓப்ரிகேட்டடுக்கு அப்புறம் எப்படி இருக்குது நிலைமை? இப்போ இந்த எலெக்ஷன் எல்லாம் சேர்த்துடும். இப்போ பாராளுமன்ற தேர்தல் கூட காஷ்மீரில் நடந்து பார்த்தோம். ஸோ அதனால் மக்கள் வந்து ஓட்டு அளித்திருக்காங்க. ஸோ தைரியமாக வந்து ஓட்டு அளிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு தேர்தல், இது ஒரு முன்னோட்டமாக பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது. இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் தான் கண்டிப்பாக. அதுவும் வந்து குறிப்பாக வந்து இந்த 370 அப்ரிகேஷனுக்கு பிறகு நடக்கக்கூடிய மாநில தேர்தல்னால வந்து குறைச்சி அந்த இடத்துல வந்து ஒரு உன்னிப்பு, அதாவது வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. அதில் வேறு இந்தியா அலையன்ஸும், அதாவது மும்முனை போட்டியாக இருக்கிறது. பிஜேபி, பிடிபி, இந்தியா அலையன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ் ப்ளஸ் காங்கிரஸ் வந்து அதில் போடுறதுனால அது ஒரு 3 ஃபேஸ்ட் இதாக இருக்கிறது. ஸோ எப்படி இருக்க போகிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதாவது இவங்க 2 பார்ட்டிஸுமே, அதாவது பிடிபியாக இருந்தாலும் சரி, நேஷனல் கான்ஃபரன்ஸோட காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் சரி, முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 370 வந்து மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறாங்க. பட் அது எப்படி கொண்டு வருவோன்றதுக்கு யாரும் பதில் ஒரு சொல்யூஷன் கிடையாது. எப்படி தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி கட்சிகள் இருக்கோ, அதே மாதிரி அவங்களும் சொல்கிறாங்களே தவிர வந்து எப்படி அது முடியும்? ஏன்னா உச்சநீதிமன்றத்தால் அதை வந்து அதாவது என்ன சொல்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதாவது வந்து இட் இஸ் நோ மோர், இது வந்து இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2020 வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது கரெக்ட் தான் அப்படின்ற போது எப்படி அவங்களால முடியுன்றது தெரியல. இப்போ நவனீத் சார், இப்போ என்ன கேள்வினா, நாம் பல செய்தியேடுகளை பார்க்குறோம், டெக்கன் கிரானிக்கல், சர்வதேச நாளிதழ்கள்லாம் பார்த்தா இந்திய அரசாங்கம் உள்துறை வெளியிடுவதும் செய்திகளுக்கும் அங்கேயும் வந்து நிலைமை மாற்றமாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். இங்கே காஷ்மீரில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது, கலவரங்கள் ஓய்ந்து விட்டது என்று நம்முடைய உள்துறை அஃபிஷியலாக அறிவிப்பு செய்கிறாங்க. நிலைமையை பார்த்தீங்கன்னா 2024 ஜூலை ஒரு 4 பேர் 7ஆம் தேதி கொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி ஜூன் மாதம் ஒரு 7 பேர், அதே மாதிரி ஒரு 9 பேர், அடுத்து யாத்திரிகர்கள் 9 பேர், செப்டம்பர் இதுலேயும் அதிகமான பேர். இதை விட சில விஷயம், ஜூலை 20ஆம் தேதி 40 இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் நான் வந்து ஆங்கில நாளிதழ்கள், இந்தியா டுடே, டெக்கன் கிரானிக்கல் போன்ற ஆதாரபூர்வமான செய்திகள், இது எதுவும் மித்த இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான களம் காஷ்மீரில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்துறை மிக அமைதி நடக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம்? இல்லை, ஒன்று வந்து நீங்கள் சொல்கிறது வந்து தாக்குதல், இதெல்லாம் வந்து தாக்குதல், யாத்திரிகள் 9 பேர் பலி. நான் ராணுவ வீரர்கள் பலி தான் சொல்கிறேன். இல்லை, அதுதான். அதாவது வந்து யார் அதாவது வந்து இது வந்து சொல்லணும்னா இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் தான். நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து டெரரிஸ்ட் தான், பெனிட்ரேஷன். அவங்க சொல்லக்கூடியது வந்து 370 அப்ரிகேஷன் பிறகு வந்து அங்கே ஒரு போர்க்களமாக இருந்தது, கல்லெறிதல் போன்ற சம்பவங்கள், மக்களிடையே ஒரு பதட்டம் இருந்தது, இன்டர்நெட் எல்லாம் வந்து கூட ஷட் டவுன் பண்ணி இருந்தது. அதெல்லாம் இப்போ விலகி விட்டது. அது விலகிட்டு இப்போ யாத்திரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அது வந்து எங்கேயா ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த 370 ஓப்ரிகேட் பண்ண பிறகு ஒரு நார்மல்சி டு பி அப்பியர், ஒரு நார்மல்சி இல்லாமல் ஒரு என்ன ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் டு பி அப்பியர். இல்லை, அதுதான் சொல்றேனே, 2 தனியாக தான் பார்க்கணும். ஒன்று வந்து அந்த 370 அப்ரிகேஷன் பிறகு வந்து மக்கள் வந்து குதித்து போயிருந்தாங்க. குறிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் கட்சிகளாக வந்து அதை வந்து திசை திருப்பி அதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் அஜெண்டாவாக வைத்ததை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன்லாம் இப்போ இல்லை. இப்போ சொல்ல போனால் கேலோ இந்தியா இப்போ அன்ரெஸ்ட் இல்லைன்னா, இப்போ நான் சொன்ன தகவல் என்ன, செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் எல்லாம் படுகொலை தொடரும். இல்லை, நான் தான் சார் அதுதான் வரேன். டெரரிஸ்ட் அட்டாக்ன்றது வந்து நம்மளுடைய வந்து பார்டர் லைனில் எப்படி இருக்கிறது, எங்கே வீக்காக இருக்கிறது அதை பார்க்கணும். ஏன்னா வந்து இன்ஃபில்ட்ரேஷன்றது எப்படி நடக்கிறது, அதை எப்படி அட்டாக் பண்ணுன்றது பார்க்க வேண்டியது அது ஒரு பக்கம். இது வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், ஒரு பார்டர் ஸ்டேட்டில் அப்படி இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இருக்குது. பஞ்சாப் கிட்ட வந்து போதை வஸ்துக்கள் வந்து அடிக்கடி கைப்பற்றுறது நம்ம பார்க்குறோம், பஞ்சாப் போன்ற இடத்துல. ஸோ பார்டர் பிரச்சனைன்றது வேற. இது அப்போ நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். 370 ஓப்ரிகேட்டட் அது வேற, பார்டர் பிரச்சனை வேற. பார்டர் பிரச்சனை, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இன்கர்ஷன், இன்ஃபில்ட்ரேஷன், பெனிட்ரேஷன், வாட் எவர் மேபி, அது டு பி கண்டினியூஸ், தட் இஸ் டு பி அட்டாக்ட். அது வந்து எப்படி பார்க்கணும், தொடரத்தான் செய்யும். அது வந்து எப்படி அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில், அதாவது இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 77 வருஷத்துக்கு பிறகு அந்த பார்டர் இருக்கக்கூடிய கிராம ரெண்டுத்துக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ படிப்படியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்தையுமே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. முன்னாடி அது மாதிரி இல்லாமல் இருது. ஏன்னா அப்போ தான் இருட்டில் தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது. இப்போ வந்து இந்திய ராணுவம் என்ன பண்ணுறாங்க, படிப்படியாக வந்து ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸில் இருக்காங்க அவங்க. ஸோ இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்னாலும், ஹவு டிட் தே டிஸ்க்ளோஸ் த சிச்சுவேஷன் டு பி அண்டர் கண்ட்ரோல்?
அதான் அக்கார்டிங் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட். அப்போ எனக்கு புரியல, அண்டர் கண்ட்ரோல்டா என்ன, அண்ட்ரஸ்ட்னா என்ன? அதாவது நான் இப்போ சொல்கிறேன், எல்லை பிரச்சனைன்றது வேற விஷயம். நம்ம வந்து ஸ்டேட்டில் அந்த அந்த இதுக்கு பிறகு அங்கே வந்து ஆட்சி மாற்றம், அதாவது வந்து ஆட்சி நீங்கிய பிறகு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்த பிறகு என்னெல்லாம் நடந்திருக்கிறது காஷ்மீரில் வந்து இவங்க சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் போச்சு அப்படின்ற போது வந்து அதெல்லாம் இல்லை. மக்கள் வந்து சாதாரணமாக வாழ்க்கை. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், ஒரு கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் நடத்தியிருக்காங்க. உலகத்திலேயே வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு வாட்டர், அது வந்து ஃப்ரோசன் லேக்கில் மேரத்தான் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியுது. இன்னைக்கு இன்னும் பல விஷயங்கள் வந்து காஷ்மீர்ல வந்து பண்ணிட்டு இதெல்லாம் டைட் செக்யூரிட்டியோட நடக்குது. டைட் செக்யூரிட்டி இல்லை, ஃப்ரீயாக தான் நடக்குது. இங்கேருந்து சாரி, இந்தியாவில் நடக்கக்கூடிய கேலோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 800 விளையாட்டு வீரர்கள் போயிருக்காங்க. அதெல்லாம் அவங்க நடத்திருக்காங்க. எல்லாருக்கும் 800 பேர் கொடுக்க முடியுமா? நவநீத் சாருடைய முதல் கட்ட கருத்து 370 ஒப்ரிகேட்டட் வேற, அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன், டெரரிசம் இன்ஃபில்ட்ரேட் ஆகிறது வேற. இது ரெண்டையும் நீங்க வேறையா பார்க்குறேன். ஏன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கூட வந்து கிட்டத்தட்ட 42,277 கோடி ரூபாய் வந்து காஷ்மீருக்கு மட்டும் அலோகேட் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன்னா இது வந்து அந்த மாநிலத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை கட்டமைக்கிறது. நம்ம சொல்ல வேண்டியது வந்து பார்க்க வேண்டியது, நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து அதை வந்து எப்படி தவிர்க்க முடியும், எப்படி வந்து அந்த இன்ஃபில்ட்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றது வந்து. ஆனால் இந்த வளர்ச்சி, நான் சொல்றது இந்த வளர்ச்சி, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர்றது எல்லாமே இந்த நார்மல் சிச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும். இந்த இன்கர்ஷன், ஃபில்ட்ரேஷன், இன்ஃபில்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருந்தா எந்த எஃப்டிஐயும் வேலைக்கு செய்யல. அது எப்படி மறக்கல? நான் சொல்றது இல்ல இப்போ 370க்கு முன்னாடி ஒரு ரோஷனி சட்டம் இருந்தது. அந்த மாதிரி பல சட்டங்கள் காஷ்மீருக்கு முக்கியத்துவமாக இருந்தது. இப்போ இங்க இருக்கக்கூட இந்தியாவில் இருக்கக்கூட பல நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு தெரியும். இப்போ மணிப்பூரில் பல நிறுவனங்கள் வந்து அங்கேயே இருக்காங்க, நாகாலாண்டில் இருக்காங்க, அசாமில் இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. நாங்கள் போய் அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா 370 வந்து ஒரு தடையாக இருந்தது. இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்திலே போய் நீங்கள் ஆரம்பிக்கிறது, அதை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த இது வந்து இது பார்டர் ஸ்டேட். அப்போ இன்னொரு விஷயம், ஒரு சின்ன கேள்வி, இதை கேட்டு போகிறேன். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இன்டர்நேஷ்னல் பாலிசி ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த சொசைட்டி, அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப பீஸாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ தான் வருவாங்க. எப்படி வருவாங்க? இந்த நீங்கள் லிஃப்ட் பண்ணிருந்தாலும் கூட ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு ராணுவம், இன்னைக்கு குலாம் நபி ஆசாத் என்ன சொல்கிறார், எனக்கு என்ன கவலைன்னா எலெக்ஷன் டைமில் மக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்கணும், பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தன்னுடைய கவலை ஒரு டீப். அதான் சொல்கிறேன், பாதுகாப்பாக வாக்களிக்கணும். அது அந்த இடத்துல தான் இன்ஃபில்ட்ரேஷன் அங்கே இருக்கிறது. அதை வந்து அதாவது நோன் ஃபேக்டாக தான் இருக்கிறது வந்து இந்தியா. ஏன்னா அவங்க ஏன் அதை சொல்கிறேன்னா, அது ஏன் நோன் ஃபேக்டாக இருக்கிறதுக்கு என்னென்னா, நேஷனல் கான்ஃபரன்ஸோடைய தேர்தல் அறிக்கையிலையும் சரி, பிடிபியோட தேர்தல் அறிக்கையிலையும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, வாங்க நம்ம வந்து உட்காந்து பேசலாம் பாகிஸ்தானோடன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ பாகிஸ்தானோட பேசுறதுக்கு டயலாக்ஸ் தேவையில்லை இல்லை அப்படின்ற வார்த்தையை அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க. இல்லை அவங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க காஷ்மீரில் வந்து தீவிரவாதம் இன்னும் இருக்கிறதுன்றது அவங்க ரெண்டு கட்சியும் வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டு வரேன். இப்போ சார் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது, அதனால தான் அவரே கட் பண்ணேன். இந்த விவாதத்தை நம்ம சிறப்பாக கொண்டு போகணும். இப்போ இந்த சூழ்நிலையில் திரு ரெங்கராஜ் எழுப்பியிருக்கிறது 370 ஆப்ரிகேட் பண்ணீங்க. ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய விவகாரம் ப்ரியரைஸ் பண்ணி நல்ல ஒரு செட்டில்மெண்ட் வந்து தான் நம்மளை கொடுத்தோம். இப்போ மாநில அந்தஸ்தையும் பிடுங்கிட்டு இப்போ 18,000 ரூபா நாங்கள் தாரேன்னு சொல்கிறீங்க. ஆனால் சிச்சுவேஷன் அப்நார்மல். இதில் நான் ஒன்று கேட்குறேன், ரங்கநாத் சாருடைய கேள்வியோடு ஒரு கேள்வின்னா, நீங்கள் இப்போ எல்லாமே பண்டிட் பிரேம்நாத் ஜி, ஷியாம் பிரசாத் முகர்ஜி இந்த ஐடியாலஜியோடு போகின்ற போது இன்றைக்கி சர்வதேச நிலைகள் மாறுகின்றது. பிஜேபியினுடைய இந்த கோர் ஐடியாலஜி இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு, அயலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பல விஷயங்களுக்கு வருங்காலத்தில் பெரும் பிரச்சனைகள் எழுமோ என்ற ஒரு கேள்வி பதில். இல்லை அப்படிலாம் இல்லை, சித்தாந்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக கிடையாது. இப்போ அவர் சொல்லும் போது கூட அதை மறுத்துடுறேன். சார் இன்னும் சொன்ன முதல் கேள்வி கேட்டார், ஏன் 30 செப்டம்பர் சாரி ஏன் செப்டம்பர் அப்படின்னு கேட்கும்போது வந்து தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. சார் ஒன்று சார் ஸ்ட்ராங்கா சொல்லாதீங்க, ஜட்ஜ் கவர்மெண்ட்ல சொல்லுது. இல்ல நீங்க எலெக்ஷன் நடத்துறேன்னா சிச்சுவேஷன் இஸ் நாட் கண்டிஷன் டு எலெக்ஷன்ஸ். சோ சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க செப்டம்பர் நடத்துன்னு சொல்லல. சுப்ரீம் கோர்ட் வந்து earlier சார் ட்விஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டேட்மென்ட் கேளுங்க. வெரி ராங் ஆன் யுவர் பார்ட். டோன்ட் சே சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. கிடையாது. நீங்க வந்து எலெக்ஷன் நடத்துறது நாங்க நடத்துறோம்னு சொல்லிட்டு நடத்தல. சுப்ரீம் கோர்ட் not intervene. சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன் பண்ணிருக்கா சார். சுப்ரீம் கோர்ட்ல ஏன் இன்டர்வென்ஷன் வந்தா ஏன் எலெக்ஷன் நடக்கலன்னு சொல்லி வருது. அப்ப சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட்ல கேக்குது, why you are not holding election in Kashmir? Situation is not normal. In a few months time it may improve. Then you want to take what time? You want to take more time? Then
ஓகே பட் அட் எனி ரேட் பிஃபோர் செப்டம்பர் யூ மஸ்ட் ஹோல்ட் அதான் சொல்ல சுப்ரீம் வந்தேன். கோர்ட் நீங்க வந்து சொல்லிட்டாங்க. இல்ல சுப்ரீம் கோர்ட் நான் அதான் சொல்ல வந்தேன். இல்ல you are நீங்க twisting கேட்ட it. கேள்வி அதான் சார். நீங்க ட்விஸ்ட் பண்றீங்க நான் நீ என்ன சரி கவர்மெண்ட் ஆஃப் வெங்கடேஷ் சார் ஐயா என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் காஷ்மீர் நடத்துறோம்னு சொல்லியிருந்தா சுப்ரீம் கோர்ட் would allowed it. சரி, நீங்க சுப்ரீம் சொல்லுங்க. கோர்ட் தடையே பண்ணல. சார் நான் அதே சொல்ல சரி, வரேன். சொல்லுங்க. அவர் தான் முதல்ல கேள்வி நீங்க கேட்டாரு. சொல்லுங்க. அவரே பதில் சொல்றாரு. ஐயா, என்னோட சொல்லுங்க. பாயிண்ட் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஃப்ரீயா ரெண்டாவது பாயிண்ட் வந்து இவரு சொல்ற பாயிண்ட் எடுத்தாமே கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2024 இத்தனை வருஷம் தேர்தல்ல வந்து 58% போலிங் நடந்திருக்கு. சோ அப்போ வந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க. யார் வேணும் யார் வேண்டாம் வரக்கூடாது. சோ 58% வந்து மக்கள் வந்து வாக்களிக்கணும்னா வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நடக்கும். ஒரு நல்ல இங்கே 58 தான் நடக்கு. இங்க படித்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறதுக்கும் நீங்க சொல்லக்கூடிய இடத்துல வந்து எல்லாரும் கூட கன் எடுத்துன்னு போயெல்லாம் ஓட்டு போடுறதில்ல. அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது மக்கள் பார்த்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே ஈக்குவல் டெசிஷன் தான். 2 வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸு, 2 வந்து பாஜகவுக்கு, 1 வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் எடுக்கிறார். ஸோ அதனால் அந்த தேர்தல் வந்து ஜனநாயக பிரதமர் நடந்திருக்கிறது. அங்க வந்து மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இப்போ நவநீத் கேட்போம் 2014 பிஜேபி 25, பிடிபி 28, காங்கிரஸ் 12, என்சி நேஷனல் இது கான்ஃபரன்ஸ் வந்து 15. இன்னைக்கு வந்து 48% காங்கிரஸ் கட்சி முன்னால இருக்கு. 48% எடுத்து வர போறாங்க நேஷனல் ஃப்ரண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து. அப்ப அந்த மக்கள் வந்து they got not full அவங்க ஃபுல்ஃபில்லா இல்லங்கறத காட்டு. நான் இப்போ என்ன சொல்றேன், சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு. மக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு ஓட்டு அளிக்கலாம்ன்றது. பிஜேபி தான் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மக்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. முன்னாடி எப்படி இருந்தது, ஃபோர்ஸ் நீங்க வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள முன்னாடி இல்ல அவர் ஒரு சொன்னாரு, அவரோட சொன்னார்ல, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எக்ஸம்ஷன் இந்த இதெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து அங்க இருக்கக்கூடிய இந்து பண்டிதர்களுக்கும் சேர்ந்து தான் கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தான். ஆமா. ஆனா அங்க என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்ன, அதை அவர் சொல்லல. அவர் அதை நான் சேர்த்துக்கிறேன். கொடுக்கப்பட்டது நீங்க சொல்ற கன்செஷன் அக்ரிமெண்ட் பிரின்சிபல் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் என்ற மாநிலம் எல்லாருமே ஒன்றிணைந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. பட் அங்க நடந்த சம்பவம் என்ன, அத சொல்லணும். சோ நிச்சயமாக ஒரு பைண்டிங் சொசைட்டி சம்பவங்கள் நடந்தா இல்ல. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், இப்ப நீங்க கேட்டதுக்கு இன்னைக்கு வந்து பாஜக சார்பாகவும் பல இஸ்லாமியர்கள் வந்து கேண்டிடேட் நிக்க வச்சிருக்காங்க. அது தவறு இல்லையே. சோ அப்போ நீங்க அந்த சொல்லக்கூடிய இந்த இமேஜ் அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து மதம் பெருசா கட்சி பெருசா நான் நவநீத்திட்ட கேட்டது let us know something. அவங்களுடைய கோர் இஷ்யூ ராம் ஜென்ம பூமி 370 obligated காமன் சிவில் கோட் 2 வந்து முடிஞ்சது. இப்போ 1 have been waiting the people. hectic talk is going on. இப்போ என்னன்னா இந்த சித்தாந்த கூறு ரீதியாக 1947 உள்ள விவகாரத்தில் பார்த்தா இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் வரும்போது நாளைக்கு பல தாக்கத்தை ஏற்படுத்தலையா, ஒரு பேட் இம்பாக்ட் ஆனா என்ன செய்ய முடியும்? How can we protect the nation? எப்படி பேட் இம்பாக்ட் எப்படி நடக்காது நினைக்கிறீங்க? நான் இப்ப சொல்றேன், சமீபத்துல இப்ப மே மாசத்துல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பெரிய கிளர்ச்சி இருந்தது. அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர் என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்களுக்கு வேண்டாம், நாங்க இந்தியாவே வந்து சேர்ந்துக்கிறோன்ற அளவுக்கு வந்து ஒரு கிளர்ச்சி போச்சு. எதனால? அவங்களுக்கு அங்க வளர்ச்சி தோணும். ஒண்ணுமே அந்த பக்கத்துல இருக்க பார்க்கும்போது காஷ்மீர் இன்னைக்கு வந்து எப்படி வளர்ந்துருக்குன்றத பார்த்த பிறகு சார் நாம புகழாரம் ஒரு நிமிஷம் சார், நாங்க இன்னைக்கு கெத்தா இருக்கணும் சார். இன்னைக்கு உக்ரைன் கலவரத்துக்கு இந்தியா பீஸ் டாக் வரது யார் அனுப்புறா? ஜெலன்ஸ்கியும் இன்வைட் பண்றாரு, புட்டின் இன்வைட் பண்றாரு. அதை இது கெடுத்துற கூடாதுங்கறத கவலை இல்ல. 100% கெடுக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ இவங்க பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்காங்க சிச்சுவேஷன். மக்கள் ஓட்டளிக்க போறாங்க. அது பாஜக வந்தா சரி, இல்ல வேற எந்த கட்சி வந்தாலும் அது எந்த கட்சி வந்துட்டு போகுது, அது பரவாயில்ல. நவனி சார், இறுதியான ஒரு கேள்வி. இந்த காஷ்மீர் எலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக RSS பார்ப்பதாக நான் அவதானிக்கின்றேன். பாலக்காடு அந்த நடந்த மீட்டிங்ல இதுல இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மதியானம் 2:23 வெளியான ஒரு செய்தியை நான் உங்களோட இறுதியாக கேட்கிறேன். இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாலை 2:23 மறுபடியும் 3வது முறையாக மோகன் பகாவத் வந்து மோடியை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார். நீங்கள் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கோ அண்ட் சர்ச் த மீடியா, யூ கேன் கெட் சம் ஐடியா வாட் நான் என்ன சொன்னங்கிறத. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுனில் பன்சால், பட்னாவிஸ், வினோத் தாவ்டே, பூபேந்திர யாதவ் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு ரெடியாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு மிக ஆச்சரியமாக இருக்கிறது, BL சந்தோஷும் நட்டாவும் மோகன் பகாவத்துடைய புனே கூட்டத்தில் கலந்து கொண்டதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. எங்களுக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மோடியின் மீது பெரும் தாக்குதல் நடக்கின்றது. அதை நான் சொல்லவில்லை, அவர்களே சொல்கின்றார்கள். எப்படி பார்க்கிறீர்கள்? கடவுளாக நீ ஆகிவிட முடியாது என்று மறுபடியும் தாக்குதல் நடத்துகிறார். திமுக நடத்தல, அதிமுக நடத்தல, வெரி குட், மோகன் பகாவத் நடத்துறார். வெரி குட். அந்த பாயிண்ட் பதில் சொல்லிட்டு போறேன். அப்போ திரு ராகுல் காந்தி மற்றும் எதிர்கட்சியினர் சொல்லக்கூடிய கூற்று வந்து பொய்ன்றது ஊர்ஜிதமாகுது. சரி, RSS கட்டுப்பாட்டில் பிஜேபி இல்லை. இல்லை, கரெக்டா இல்லையா?
ஆர்எஸ்எஸ் வேற பிஜேபி வேற. இதான் இப்போ உண்மை, நிதர்சனமான உண்மை அது. அதுல எப்படி அப்படி பார்க்கப்படுதா இல்ல மோடி வேற பிஜேபி வேற ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒண்ணு மட்டும் பார்க்கப்படுதா? இல்ல ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருந்து மோடி வெளியே போக நினைக்கிறாரு, அதுல அங்க சர்ச்சை நடக்குது. காய வைக்கிறது தோற்கிறதுலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர்லி அத தாண்டி நான் பேச அவர் கேட்டிருக்கார் சார். பிஜேபி உங்களுக்கு வரமா சொல்லுங்க, தனக்கு இமேஜ் பில்ட் பண்ண இல்ல உங்களுக்கு வரமா சொல்லுங்க தனக்கு இமேஜ் வளர்க்க பாக்குறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுள் ப்ளீஸ் என்னோட கடவுள் மாதிரி முடிங்க சொல்லிக்கிறாரு. அந்த லைன் இல்ல சார், அது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அது விரும்பல. இல்ல சார் ப்ளீஸ் முடிங்க, நான் முடிச்சேன் சார், நான் முடிச்ச அப்புறம் பேசுங்க. டைம் எடுக்காதீங்க சார், டைம் எடுக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் அப்புறம் வழிபாடு விரும்பல. நான் உங்களுக்கு சார் நான் சொன்னது நீங்க சொன்ன ஸ்டேட்மென்ட்கான அர்த்தம் இதுதான். நான் செய்தி சொல்றேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து செய்தி. அதுதான் உண்மைனா அதான் உண்மை. அப்ப நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே பொய் பிரச்சாரம். ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடுல பிஜேபி இல்லைன்றது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் அவங்களுக்கு கருத்து சூற அவங்களுக்கு வந்து எவ்வளோ சுதந்திரம் இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கு அதை சொல்றாங்க. அது கருத்தே கூறக்கூடாதுன்றது யாருக்கும் வந்து கட்டாயம் கிடையாது. இங்க திக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணாலும் வந்து திமுக ஆதரவாக தான் செயல்படுவாங்க. அவங்க இண்டிபெண்டா கூட கருத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க, தவறு இல்லையா? சரி, ஏன்னா இல்ல முடிச்சிரு இல்ல பிஎல் சந்தோஷ் இதெல்லாம் ஆச்சரியம் என்று சொல்லுது. பிஎல் சந்தோஷம் நட்டாவும் கலந்து கொண்டது. ஒருவேளை அவங்க இங்க இருந்து அந்த பக்கம் போயிட்டது ஆச்சரியம் சொல்லுதோ? பாருங்களேன், இன்னைக்கும் சார் நீங்க போய் அந்த செய்தியை படிங்க. ஒரே நிமிஷம், இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கும் எல்லா பாஜக மாநில தலைமை இருக்கு, ஆனால் ஒரு மூத்த பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர்னு, அமைப்பு பொதுச் செயலாளர்னு ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் அப்பாயின்ட் பண்றாங்க. அது இருக்கா இல்லையா? ஆட்கள் இருக்காங்க. இனி கவர்மெண்ட்லயே ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இருக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அது எதை காட்டுது? ஆர்எஸ்எஸ் ஆட்கள் மத்திய அரசு பதவியில வரலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன அர்த்தம்? தவறு இல்லையே சார், அது தவறு இல்லையே சார். அவர் சொல்றது இல்ல, நான் முடிச்சிரேன் சார். நீங்க சொல்லுங்க, ரெண்டு பேரும் வேறுபாடு இல்ல, நீ கேடு. அவர் ரெண்டு பேரும் வேறுபாடு இல்ல, நீ கேடு. ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து இதுல வரலாம் சார். நீங்க கேடு சொல்றேன் சார். நீ கேடு. அவர் கேட்டல அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்குனா ஆர்எஸ்எஸ் உடைய பொறுப்பை திறந்து விட்டு பாஜக அவர் கட்சிக்காரா மாறிட்டார். அது ஃபர்ஸ்ட் டெபுடேஷன். இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி போய் சொல்லுங்க. யார் திரும்ப சேர்ந்தவன் யாருன்னு காமிங்க. அந்த மாதிரி சார் சொல்லட்டும். சார் காமிங்க, ஒருத்தர் காமிங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபி ல இருந்து திரும்ப ஆர்எஸ்எஸ்க்கு போன பேர், திரும்ப ஆர்எஸ்எஸ்க்கு போன ஒரு பேர் சொல்லுங்க. தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் சொல்லுங்கள். ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட் வந்து சந்திரசேகர் சார் கேட்டிருந்தாரு, ஏன் திரும்ப அவர் சொல்றாரு இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து உறுதி செய்து உள்ளது. திரும்ப திரும்ப வந்து இது வந்து பிஜேபி வந்து இது வந்து மார்க்கெட் பண்ணல, கேம்பெயின் பண்ணல, அவங்க உறுதிப்படி. நீங்க அங்க என்ன சொல்றாரு என்ன கேட்டார் இல்லையா, என்ன இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டார் இல்லையா. இப்போ உச்சநீதிமன்றத்துல மத்திய அரசு சார்பாக ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. என்ன ஏன்னா கேக்குறாங்கல்ல, நியாயமான நீதிபதி சந்திரசூட் கேட்டிருக்காரு, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்ற போது அவங்க சொன்ன டேட்டா 2023 டிசம்பர்ல கேஸ்ல இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட 85,544 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மென்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செய்யப்பட்டுள்ளது. ஆஃப்டர் 370 அப்ளிகேஷன். அதுவும் ஏற்றளவில்ன்றது வந்திருக்கு. இருங்க, நான் டேட்டாவும் கொடுத்து வந்துட்டாங்கற கேட்கணும். இல்ல டேட்டா நான் அடுத்த லைன் வரேன். அடுத்த லைன் வரேன் சார். சொல்ல அலோ பண்ணுங்க. இல்ல சார் 3 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாம் பேர் இருக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க. நான் கேட்ட ஒரே கேள்வி டேட்டாவோட மூணு முறை சார் இல்ல வேணாம் சார், நடத்த முடியாது சார், தள்ளி போடுங்க, நடத்த முடியாது சார், விட்டுருங்க சார். அதே கேக்குறீங்க, டேட்டா கேளுங்க. நான் சொன்னேன் அது டேட்டா இல்ல சார், அது பதில் சொல்லுங்க. மத்தல அப்புறம் பதில் இல்ல, அது சொல்றேன். மூணு முறை ஏன் சந்திரசேகர் சார் கேட்டாரு, சந்திரசேகர் சார் கேட்டாரு, சந்திரசேகர் சார் கேட்டாரு, எவ்வளவு வந்ததுன்னு கேட்டாரு. அதுக்கான காரணம் இல்ல, அவர் கேட்டாரு எவ்வளவு வந்ததுன்னு கேட்டாரு. தேர்தல தள்ளி போடுறது எவ்வளவு வந்து முதல்ல விளக்கிட்டு அதுக்கு தேர்தல் கமிஷன் சொல்லுங்க. நான் தேர்தல் கமிஷன் ரெப்ரசன்ட் தேர்தல் கமிஷன்ல அவர் கேட்டாருல, எவ்வளவு ரியலைஸ் அவர் அந்த கேள்வி முதல்ல பதில் சொல்லுங்க. கேள்வி அதுதான் பதில் இல்ல சார், பதில் இல்ல, பதில் இல்ல, அது பதில் சொல்லுங்க. இல்ல பதில் தேர்தல் ஏன் நடத்தல நீங்க? இல்ல பதில் இல்ல சார். ரங்கராஜ் சார் கொஞ்சம், ரங்கராஜ் சார் கொஞ்சம் அவர் கேட்டமான கேள்வி அவர் கேட்டாரு சார். ஒரு நிமிஷம் ரங்கராஜ் சார், அதெல்லாம் வேற இல்ல சார் ப்ளீஸ். இப்போ அவர் கேட்டார் இல்லையா எவ்வளவு வந்ததுன்னு கேட்டார். அதே கேஸ்லயே அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அன்னைக்கு வந்து கையில இன்வெஸ்ட்மென்ட் கேஷா உள்ள வந்த ரெவென்யூ வந்து 2518 கோடி ரூபாய் வந்திருக்குன்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, டனல் எவ்வளவு டனல் போடப்பட்டுள்ளது, ரயில்வே நெட்வொர்க் ஜம்முக்கும் காஷ்மீருக்கு இணைக்கப்பட்டதுல சுட்டி காமிக்கும் போது இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணி என்ன நடந்திருக்கிறதுன்னு வைத்து தான் இவங்க என்ன சொல்றாங்க, இது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஏன்னா அவங்க வந்து ஏனோ தானோன்னு சொல்ல, அவங்க இந்த பக்கம் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான சைட்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதுதான் நான் சொல்ல